வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து இன்று உங்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டாலும் சில தேவையற்ற வழக்குகள் வம்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள் எதிர்பாலின நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்களை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் ஏதாவது சொல்ல போகுதான் பிரச்சனை ஜாஸ்தியாகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், மேஷ ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் கடின முயற்சியின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உடம்புல இருந்த அசதியெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சனி பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உடம்புல அப்பப்போ அசதி வந்துட்டு போகும். அதனால் 100% விலகுமான்னு கேட்டால் விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 80% உங்களுடைய பழைய சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. அதன் காரணமாக குடும்பத்தில் உங்களை எல்லாரும் கிண்டல் கேலி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று கடின முயற்சியின் மூலமாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான வெற்றி பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இது நாள் வரைக்கும் வேலையில் இருந்தவங்களுக்கு டெம்பரவரியாக வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். அந்த வேலை இழப்பு காரணமாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட சில குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகள் இன்னைக்கு எடுத்தால் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தடைகள் விலக்கும். வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற பண வரவை தரக்கூடிய எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். 8ஆம் இடத்திற்கு ராசிநாதன் செவ்வாயின் பார்வையும் சனியின் பார்வையும் இருக்கிறதுனால எதிரிகள் இன்னைக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆனால் எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையானது பூமி தொடர்பான ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, தாயாருடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகன வகையில் மாற்றம் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் அதில் கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்திலும் இழுபறி நிலைமை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுடைய கடின முயற்சிக்கு வெற்றியை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு சில கடின முயற்சிக்குண்டான நற்பலன்கள் அமைகின்ற நாளாகவும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சுக அதிகரிப்புன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக 4ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்தால் அலைச்சல் இருக்கும். அதே சமயம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் உடல் ரீதியாக வயிற்று ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த 2 கிரகங்களும் சுக்கிரனோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால உடம்புல கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டிருந்திருக்கும். அதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக அல்லது வேலை ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்குண்டான முயற்சிக்கானது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுக அதிகரிப்பு ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இல்லை. அதனால் கவலைப்பட வேண்டாம்.
உங்களுடைய நட்பு வட்டத்திடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் இன்று கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக கோவப்பட்டு அவங்கக்கிட்ட சண்டை போடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாக மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இது, வேலை கிடைக்கலையே, இருந்த வேலையை இழந்துட்டு உக்காந்துருக்கமே, இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஆனால் குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய நாட்கள் எண்ணப்படுகின்றன. இன்னும் சில நாட்கள் தான் பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் யூ வில் கம் பேக் வித் அ பேங். அதாவது ஒரு பெரிய சத்தத்தோட நான் வந்துட்டேன்னு சொல்லு, அந்த மாதிரி சொல்லிட்டு வரக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தின் காரணமாக உடல் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக தாயாரிடம் மனஸ்தாபம் ஏற்படும். தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அவங்க ஏற்கனவே உடம்பு முடியாமல் இருக்காங்க, நீங்கள் வேறு கோவப்பட்டு கத்துவீங்க. அதனால் சற்று மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக நீங்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை காரணமாக சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லீகல் கேஸ், லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சிலருக்கு தவறுகள், குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வெளியேற்றப்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். மிதுன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண வரவு ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும். குறிப்பாக வெகு நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை அல்லது குழிபறுப்பு நிலைமையெல்லாம் மாறக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் வருவதற்கு யோகம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்திகளை கொடுப்பார்கள். பண வரவு ஏற்படுறதுனால வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்காக அவசரப்பட்டு அதிகமான முதலீடுகளை செய்வதை தவிர்ப்பது தேவையில்லாத நஷ்டங்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அகலக்கால் வச்சிடாதீங்க. அகலக்கால் வச்ச ரிஸ்க் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இழப்பு ஏற்பட போகிற சூழ்நிலை நீங்களே வரவழைச்சிக்காதீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாள். இந்த செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு காரணமாக உங்கள் குழந்தைகள் இருப்பார்கள். அந்த குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் கேட்கணும் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு உண்டான ப்ரமோஷனை இப்போவே நீங்கள் பேச ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும். ஆனால் பேசுகிறதுனால எந்த கெடுதலும் கிடையாது. அவசரப்பட்டு யாருக்கிட்டேயும் குதர்க்கவாதம் பேசிடாதீங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு குரு சேர்க்கை உங்களுக்கு வரவேண்டியதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படக்கூடிய நற்பலன்களை தரக்கூடிய பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு சாதகமான நாள். இன்று உங்களுக்கு குடும்பத்தில் வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு குடும்பத்தில் இருப்பவர்களின் எதிர்ப்புகள் அடங்கும். வெளியிலேயே இது பொருந்தும். வெளியில் குறிப்பாக வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளின் சங்கடம் விலகக்கூடிய நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்காக சந்தோஷமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அவர்களுக்காக ஏதாவது செலவு பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக தங்க நகைகள் வாங்குவதற்கு உண்டான உகந்த நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் எந்த செலவு பண்ணாலும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்ப ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. என்னதான் வாக்குவாதம் சண்டை போட்டுக்கிட்டால் கூட இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. மன நிம்மதியோடு ஏற்படுத்துகின்ற நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் அன்பிற்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். குடும்பஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை, அதாவது 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால
அறிவுபூர்வமான வார்த்தைகளை பேசி வெற்றிகளை கொண்டாடக்கூடிய யோகமான நாள். தன வரவு ஏற்படுகின்ற நாள். தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும் நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்துல உங்களுடைய தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து குரு பார்வையில் சனி பார்வையில் இருக்காரு. இது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்றது. குடும்பத்துக்கு தேவையான லாபங்கள் ஏற்படும். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படுறது, பூமி சேர்க்கை ஏற்படுறது, இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைகின்ற ஒரு சாதகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக அதிகரிப்பு ஏற்படும். வீடு மனை சொத்து மனை வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக்கி அவருக்கு முன்னேற்றமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருக்குது. உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளுக்காக தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்குண்டான கடன் உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும். குறிப்பாக திருமண வயதில் இருப்பவர்கள், அதாவது இளம் வயது பிராயத்தினருக்கு எதிர்பாலின நண்பர்களின் அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். காதல் வயப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்குது. வளர்பிறை சந்திரன் யோகத்தை ஏற்படுத்துகிறாரு, தன லாபத்தை ஏற்படுத்துகிறாரு. இனிமையாக பேசி எதிரில் இருக்கிறவங்களை மயக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இனிமையான வார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் இருக்குது, அது பண வருமானமும் இருக்குது. ஆனால் செலவு ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையானது குடும்பத்தில் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தினாலும் குடும்ப ஒற்றுமைக்கு பங்கத்தை ஏற்படுத்த விடாத வகையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை குலையாது, அதனால் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. குறிப்பாக உங்களுடைய வழக்கறிஞர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்துக்கு தவறான பதிவை கொடுத்தாங்கன்னா, இல்லை தவறான செய்தியை கொடுத்தாங்கன்னா, அதை திருத்திக் கொள்வதற்குண்டான முயற்சியில், அதை திருத்தறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் அவர்களுடைய சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை தவறவிடாமல் இருக்க வேண்டிய நாள். சிம்ம ராசி. ராசியில் சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீர்கள். அடுத்தவர்களுக்கு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது அடுத்தவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் நியாயத்தை கேட்டு அவர்களுக்கு தரமான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதன் காரணமாக உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. எதிரிகளின் தொல்லை அடங்கும். சப்தமஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்காருங்கிற ஒரே ஒரு சின்ன கவலை தான். அதுவும் அவர் பின்னோக்கி நகர்றதுனால 6ஆம் இடத்துக்கு போனால் உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்த கடந்த சில வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 2020 உங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக குடும்பத்தில் மன நிம்மதி ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால, புதன் விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், தெளிவான சிந்தனை, மனசில் கவலைகள் விலகுதல் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்வாழினத்தவர்களின் அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்திக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் தன் பார்வையை கொடுக்குறாரு. தன் சொந்த வீட்டை பார்த்தாலும் அவருடைய இயல்பு அடுத்தவங்களுடைய வயிற்றில் பிரச்சனையை உண்டு பண்ணுறது தான். அதனால் கொஞ்சம் வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி இப்போதைக்கு கெடுபலன்கள் இல்லை.
அஜீரண கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இன்னைக்கு சந்திரன் உங்கள் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். தங்க நகைகள் கிடைக்கிறதுக்குண்டான, அதாவது அலங்காரத்தை செய்து கொள்வதற்கு உங்களை நீங்களே அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. என்றைக்குமே அலங்காரம் பண்ணிக்கிறீங்கன்னா சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே தான் பண்ணிக்க முடியும். யாராவது ஒருத்தர் கவலையில் இருக்காங்க, கணவருக்கும் எனக்கும் சண்டை, இந்த டைமில் நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன், அவரை கவர் பண்ணணும்னா யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த ஆளுக்கு எதுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிற கோபத்தில் வேணால் இருப்பாங்களே தவிர, சில பேர் அதை சரி செய்கிறதுக்காக அலங்காரம் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப சந்தோஷம் உங்களை நம்பி இருக்கு. குடும்பத்துக்காக செலவுகள் செய்வீர்கள். அந்த செலவுகளால் குழந்தைகள் பெருமை அடைவார்கள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான தேவைகளுக்கு அரசாங்க அதிகாரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய தேவைக்காக அரசாங்க அதிகாரிகள் ஏதாவது கையோட்டு கேட்டாங்கன்னா அதை இப்போதைக்கு எனக்கு காரியம் ஆகணும்னு கொடுத்து செலவு செய்வீங்க. ஆனால் அந்த தப்பை எப்போவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நேர்மையாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். நேர்மைக்கு பலன் கொடுக்கக்கூடிய நபர். அவர் நேர்மையாக இருந்தால் மட்டுமே தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் தப்பான விஷயங்களுக்கோ தவறான வழிகளிலோ செல்லாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. இன்று அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கைங்கிறது எதிர்பாலின நபர்களிடம் வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதில் வெற்றியும் அடைவீர்கள். அதன் காரணமாக உங்களுடைய சில தேவையற்ற செலவுகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் அடைக்கிறதுக்காக செலவு குறைப்பீங்க. கடன் அடைக்கிறதுக்காக மற்ற விஷயங்களெல்லாம் நிலுவையில் வைப்பீங்க. அதனால் உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. இதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில தேவையற்ற விஷயங்களுக்காக எடுக்கும் முயற்சிகள் அனாவசியமான அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தும். கடல் கடந்து தொழில் செய்கிறவங்களுக்கு, கடல் கடந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் இந்தியாவில் இருக்கேன், என் சொந்த ஊர்லேயே இருக்கேன் அப்படின்னா வேண்டாத வழக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் எதிர்பாலின நபர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க முயற்சி பண்ணுவது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. குறிப்பாக உங்கள் தந்தைக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் அவருடைய மருத்துவ தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியும் லாபத்தை ஏற்படுத்தும். இதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுக்கும் நல்ல சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூத்த சகோதரர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த செலவுகள் இன்றைக்கி உங்களை அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தும். மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. கடன் தேவையில்லாமல் வாங்காதீங்க. உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்கிடாதீங்க. வாங்கினா அது பின்னாடி சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையை இந்த கடன் தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். தொழிலுக்கு உங்களுக்கு செலவுகளை தரும். செலவை கொடுத்தா தான் உங்களுக்கு லாபம் ஏற்படும். அதனால் செலவை கொடுக்குறாருன்னு கவலைப்படாதீங்க. செலவு ஏற்படுதுன்னு கவலைப்படாதீங்க. இந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு எதிர்காலம் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் அதிகமான செலவுகளை ஏற்படுத்தாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. நண்பர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாரி இறைக்காதீங்க. அதே சமயம் 8ஆம் இடத்து குரு உங்களுக்கு நண்பர்களையே எதிரிகளாக மாற்றும் ஆற்றலை ஏற்படுத்துகிறாரு. வீண் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. துலாம் ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் கிரக நிலவரம் சாதகமாக இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும்.
உங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும். மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் தேவையில்லாத வழக்குகள் வரத்துக்கு அல்லது அனாவசியமாக பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சக பணியாளர்களின் எதிர்மறை குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அதில் இருக்கிற சில நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய கலை பயணத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் மூலமாக மன நிம்மதி ஏற்படும், பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய எதிர்காலமே குழந்தைகளின் எதிர்காலத்தை நம்பிதான் இருக்குது. அவர்களை சங்கடப்படுத்தி உங்களுக்கு பெருமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சில தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. அதனால் குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய பதவி உயர்வு வருவதற்கு காலதாமதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் வட்டத்தில் அதிருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்குது. ஒன்றா குதர்க்கமாக பேசுவீங்க, இல்லாட்டி அதிக பிரசங்கத்தனமாக பேசுவீங்க, இல்லாட்டி எரிச்சல் அடைஞ்சு பேசுவீங்க. இது உங்களுடன் பயணிப்பவர்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய மேதாவித்தனத்தை அவங்கக்கிட்ட காமிச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை நாடுவது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு உதவி தேவைப்படும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும், பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு, அதாவது ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு சப்தமஸ்தானத்தில் இருக்கார். அந்த குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரத்துக்கு உண்டான நேரம் இது. அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விருச்சிக ராசி. தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. பொதுவாக ஒரு கிரகம், அதுவும் குறிப்பாக சுக்கிரனோ செவ்வாயோ 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும், அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கைக்கு சந்திரனும் கூட இருக்கார். சனி மற்றும் குருவின் பார்வை, அதாவது உங்களை அஃபீஷியல் சைடில் உங்களுடைய வேலை அல்லது தொழில் அல்லது வியாபார விஷயத்தில் ஒரு குழப்பத்தில் ஏற்படுத்துகிற மாதிரி, குழப்பத்தில் வைக்கிற மாதிரியே ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய சக பணியாளர்களின் குழப்பமான செயல்பாடுகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. சற்று படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை உதாசீனப்படுத்தினா நீங்கள் முன்கோபத்தினால கத்துவீங்க. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். மன நிம்மதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் பார்வை பலம் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நெகட்டிவ் பலன்கள் எதுவும் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற, சந்தோஷகரமான தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகமேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதே சமயம் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க மீண்டும் குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இன்று சந்தோஷமான செய்திகள் வரும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிகழ்வுகள் இருக்குது. இந்த நிகழ்வுகள் காரணமாக உங்களுக்கு அசதி அதிகரிக்கும். அசதி அதிகரிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால்
உங்கள் உடம்புல வியாதி இருக்காங்கிறது தான் இப்போ முக்கியம். உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால வெளி வட்டாரத்தில் எந்த விதமான பதார்த்தங்களையும் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் முயற்சிக்கு உண்டான லாபங்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகளில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான முயற்சிகளில் பண முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க. உடம்பு சங்கடம்னு சொல்லிட்டு எங்கேயுமே உக்காந்துடாதீங்க. நீங்கள் உக்காந்தீங்கன்னா ஏந்திரிக்கிறது கஷ்டம். நீங்கள் யானை மாதிரி உக்காந்தா ஏந்திரிக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். அவச்சொல் விலகிறதே ஒரு நல்ல விஷயந்தான். உங்களுக்கு மரியாதைகள் கூடும். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் வரக்கூடிய, தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்கிறது. சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அதாவது சந்தோஷமான சூழ்நிலைகளில் நீங்கள் அடிக்கடி பங்கெடுத்துக்கிற மாதிரி இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. அதனால் எல்லாருக்காகவும் உதவி செய்வீர்கள். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுடைய சதாபிஷேகம், சஷ்டிப்த பூர்த்தி, அவருடைய ரிட்டையர்மெண்ட், இதுக்காக நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருப்பீங்க. ஆனால் அவங்க சித்தப்பா கூப்பிட்டு எனக்கு இதை பண்ணிக்கொடு, அதை பண்ணிக்கொடுன்னு கேள்வி கேட்பார். அதை மறுக்காமல் செஞ்சுட்டு வருவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட ஸ்பெஷாலிட்டியே. அடுத்தவங்க மனசை காயப்படுத்தாத மாதிரி, அடுத்தவங்க மனசை சங்கடப்படாத மாதிரி எல்லா உதவியும் செய்வீர்கள். ஆனால் எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்குறதும் இந்த தனுசு ராசிக்காரங்க தான். அதனால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உடம்பில் இருந்த வியாதி மறையறதுக்கு உண்டான நேரம் இது. உடம்புல புது தெம்பு பாய்ச்சக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால, புது ரத்தம் பாய்ச்சக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய சுறுசுறுப்பிற்கு குறைவே இருக்காது. வீண் செலவுகள் குறையக்கூடிய நேரம் இது. சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. குழந்தைகளால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து அவர்களால் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால சில திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பமான செயல்பாடுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட அனைத்து பிரிவினருக்கும், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று வார்த்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அந்த லாபஸ்தானத்தில் கேது இருக்காரு. ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பூமி தொடர்பான செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு, ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பில்லை. ஆனால் தந்தை அல்லது அரசாங்க அதிகாரிகள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு குழப்பம் வந்து தான் தீர்வு கிடைக்கும். அதனால் குழப்பம் வருதுன்னு கவலைப்படாதீங்க. குழப்பம் வருது அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுன்ட்டு அர்த்தம். அந்த சொல்யூஷன் இன்றைக்கி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. அந்த சொல்யூஷனுக்கு உண்டான உதவியை தரக்கூடிய வகையில் உங்களுடைய உறவினர்கள், எதிர்பாலின உறவினர்கள் செயல்படுவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு. குறிப்பாக எதிர்பாலின நபர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணும். குடும்பத்தில் உங்களுடைய எதிர்பாலின உறவுகள் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. யாராவது ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அவங்களுக்கு ரெட்டாலியேட் பண்ணோம்.
அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய பலகீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பலம். பேசினா உங்களுக்கு பலகீனம் ஏற்படுகின்றது. அதனால் உங்களுக்கு அவச்சொல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும், ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் முடிஞ்சால் இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். கடந்த கால வழக்குகள் சிக்கலை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச தப்பை பற்றி அவங்க கூப்பிட்டு விசாரித்தாங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்குறது தப்பு கிடையாது. நான் தப்பு பண்ணிட்டேன் சார்னு ஒத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய ஈகோ கிளாஷ் அதிகரிக்கிறதுனால அவர்கள் சொல்லும் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து அவர்களை இரிட்டேட் செய்வீர்கள். உங்கள் வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விட்டு கொடுக்கும் மண்பான்மை இல்லை. அதனால் உங்களுடைய செல்வாக்கு சரியும் சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த காலத்தில் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட லீகல் ஆக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா இது இன்று அது பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அரசாங்க அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். வாழ்க்கை துணையும் எதிர்வாதம் செய்வார். அதாவது உங்களுடைய வீக்னஸை வெளிப்படுத்துவாங்க. அந்த வீக்னஸ் வெளிப்படுறதுனால உங்களுக்கு இழப்பு தான் ஜாஸ்தி இருக்கே தவிர லாபம் கிடையாது. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய இழப்பு அல்லது செல்வாக்கு சரியும் சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களின் வார்த்தைகள் எதிர்வாதம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் பண விவகாரங்களின் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வழக்குகள் அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய பண பாக்கிகள் இன்று சண்டை போட்டு வாங்கிட்டு போவாங்க. அதாவது நீங்கள் உங்ககிட்டேருந்து வாங்கிறதுக்காக அவர்கள் எந்த முயற்சிக்கும் ஈடுபடுவார்கள். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. போலீஸ் கேஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைகலப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கைகலப்பு ஏற்பட்டதுன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகுதுன்னு அர்த்தம். கவனமாக இருந்துக்கோங்க. வழக்குகள் ஏதாவது இன்றைக்கி இருந்ததுன்னா அதை வாய்தா வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானத்தை கடைபிடித்து உங்களுடைய சமயோசித புத்தியை பயன்படுத்த வேண்டிய நாள். கும்பராசி. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, அதாவது சுக்கிரன் செவ்வாய் சந்திரன். சுக்கிரன் செவ்வாய் இருந்தால் பிரச்சனை. சந்திரன் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையுடைய வீரியம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் சண்டை போடுறதுக்கு உண்டான நேரம், அதாவது வாக்குவாதம், அடிதடி சண்டை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும், இந்த கும்பராசிக்கு மட்டும் இல்லை 12 ராசியில் பிறந்தவாளும் உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே கவனமாக இருந்துக்கணும். அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகம் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னால் சாதகமாக இல்லை, உங்கள் ஜாதகத்திலையும் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா முன்கோபத்தின் காரணமாக விரயங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய சுகங்கள் குறையும். 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மற்றும் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறதுக்காக உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சண்டை போடுவீங்க. உங்களுக்கு எதிராக இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சண்டை போடுவீங்க. மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைக்கி சண்டை போடுறதுக்கு உண்டான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான சங்கடம் நிகழக்கூடிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். தொட்ட காரியத்தில் தடைகள் விலகும். தடைகள் ஏற்படும். எடுத்த காரியத்தில் அனைத்திலும் தொய்வுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி கிடைப்பதில் தாமதம் அல்லது வெற்றியே கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அதாவது நிம்மதியாக இருக்க முடியாது சார். சிம்பிளாக சொல்லணுன்னா இன்றைக்கி நிம்மதி கிடைக்காது. அதனால் உங்களுடைய நிதானத்தை தவற விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் சம்பந்தப்பட்டாலே குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு
நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக குழப்பங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால தவறுகள் பெரிதுபடுத்தி பூதாகாரமாக எதிரில் நிற்கிறது. கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்பா அம்மாவுக்கு தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை வாழ்க்கை துணைக்கு தப்பு பண்ணியிருந்தாலோ இன்றைக்கி பெருசாக பூதாகாரமாக நிற்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு, கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள்கிட்ட அபவாத பெயர்னு சொல்லுவாங்க. அபவாத பெயர்னு செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு சுமத்தப்படுவது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துக்கு, நீங்கள் ஒரு இடம் கேட்டிருப்பீங்க, நீங்கள் தெலுங்கானாவில் ஒரு இடத்துக்கு கேட்டிருப்பீங்க, ஆனால் அவங்க கொடுக்கறது அஸ்ஸாமில் ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. இது எப்படி போகிறது? போகாமல் இருக்க முடியாது, போகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஈதிபாதி நிலைமையில் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேல் அதிகாரிகளுடன் புகைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படும். வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, அதனால் அவப்பெயர் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது தசமஸ்தானத்துக்கு சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இன்றைக்கி சண்டை போட்டுட்டு வேலையை விட்டுட்டு ரிசைன்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துடாதீங்க. அந்த முடிவு எடுத்தீங்கன்னா திரும்பி வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு காம்படிட்டர்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு காம்படிட்டராக மாறுவாங்க. சக பணியாளர்களின் எதிர்மறை குதர்க்கமான வார்த்தைகள் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நிலையிலிருந்து உங்களை கீழே இறக்க வைக்கும். மீன ராசி 6ஆம் இடத்துல அபவாத பெயரை தரக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடனை வாங்கின இடத்துல திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது பண வரவு இருக்குது, ஆனால் பண தேவைகள் அதிகமாக இருக்குது. பண செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் திருமண செலவுகள், குழந்தைகளின் மேல் படிப்பு செலவுகள் போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த வேலை கிடைக்காத விஷயம், வேலை கிடைக்கிற விஷயம் அல்லது பண தேவைகள்லாம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. கிரக நிலவரம் உங்களுக்கு தேவையில்லாத அவச்சொல்லை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, குறிப்பாக யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் படிக்கிற குழந்தைகளுக்கு பிரச்சனை, திருமணமான இளம் தம்பதிகளுக்கு பிரச்சனை இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிறைய சட்டத்திட்டங்கள் புதுசாக வருது. நிறைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பைபாஸ் பண்ணி போக முடியாதா, ஏன்னா கஸ்டமர் கேட்குறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் கொக்கு மாதிரி கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டே இருக்காங்க. எப்படா நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, எப்படா உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கலாம் அப்படின்ட்டு தூக்கிறதுக்கிட்டே இருக்காங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வீண் தவறுகளை செய்து சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இருப்பினும் பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால புதுசாக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது. அனாவசியமான பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாதீர்கள். உங்களின் ஆரோக்கியமோ, வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமோ, குழந்தைகளின் ஆரோக்கியமோ அல்லது பெற்றோரின் ஆரோக்கியமோ, ஆரோக்கிய விஷயம் யாருக்காக இருந்தாலும் மெத்தனம் இல்லாமல் இருப்பது நல்லது. மருத்துவ தேவைகள் அதிகரிக்கின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு நிவர்த்தியாகும், ஆனால் 100% நிவர்த்தி ஆகாது. பண தேவைகள் அதிகரிக்கும். யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருப்பீங்க, அவங்களும் பணம் தர மாட்டாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளும் வசூலாகாததுனால குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது.
ஒவ்வாத உணவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வேண்டாத உணவை சாப்பிட்டுட்டு இது மிச்சமாக இருக்கேன்ட்டு பழைய சாப்பாடு திங்கிறேன்னு சொல்லிட்டு பழைய சோறை தின்னுட்டு உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். நன்மைகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் நாள்.